ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்பவைகள் எவை? இரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஆவிக்குரிய வரங்கள் என்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் உன்னதங்களிலே இருந்தோமா என்று சிந்திக்க தோன்றும். எபேசியர் 2:7 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இயேசு கிறிஸ்துவையும் உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார் என்று எபேசியர் 1:21 சொல்லுகிறது. தேவனால் தெரிந்து கொண்ட நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிக்கச் செய்து அவரோட கூட அடக்கமும் செய்து நம்மை புதிய மனுஷனாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்து உன்னதங்களிலே பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதே பரிசுத்த வேதாகமத்தின் சத்தியம். ஆதலால் தான் இந்த சத்தியத்தை அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று ரோமர் 6:6 கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று ரோமர் 6:4 இயேசு கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்தோம் என்றும் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் என்றும் ரோமர் 6:5 சொல்லுகிறார். இந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் தனக்கு இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தினார் என்று கலாத்தியர் 1:12 சொல்லுகிறார். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் வரங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் ரோமர் 12:6 சொல்கிறது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் என்று. ஆனால் இதை அறியாமல் அநேகர் ஆவிக்குரிய வரங்களை பெற வேண்டும் என்று எண்ணி 21 நாட்கள் 40 நாட்கள் என்று உபவாசம் செய்து கொண்டிருக்கின்றனர். உபவாசம் இருப்பது நல்லது. ஆனால் எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். அப்படியானால் நம்மில் ஆவிக்குரிய வரங்கள் செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து செயல்படாமல் மாம்சத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பது தான் காரணம். தேவனுடைய சித்தத்தில் இணையாமல் மாம்சத்தின்படியானவர்களுடைய சித்தத்தில் இணைவதுதான் மிக பெரிய துரோகம். ஆகவேதான் நாம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தும் இரட்சிப்பு, பரிசுத்த ஆவி என்ற ஆசீர்வாதங்களினால் உண்டாகும் சந்தோஷத்தை இழந்து ஆவிக்குரிய வரங்கள் நம்மில் செயல்படாமலும் இருந்து ஏனோதானோ என்று ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 2:3 சொல்லுகிறது, அவருக்குள், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது என்று. இந்த ஆவிக்குரிய பொக்கிஷங்களை எல்லாம் அனுபவிக்கிறோமா? பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இல்லாமல் அல்லது இருந்தும் மன திருப்தி இல்லாமலும் இருப்பதற்கு காரணமும் இதுவே. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தில் மனப்பூர்வமாய் காணப்பட்டு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிப்பதோடு மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.